சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருந்து நிறுவனத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரில் அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, தற்போது நடத்திய அந்த ஆய்வகத்தில் ஏதாவது சிக்கியிருக்கிறதா? விவரங்கள் என்ன? சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை நடந்து வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருந்தகத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் தாய்ப்பால் பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்யப்படுவது தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதனை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்துடைய பெயர் ஆர்கே பர்மா என்ற மருந்து மொத்த விற்பனையாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்குதான் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. 50 மில்லி அளவில் பவுடர் இருப்பதையும் ஆய்வு செய்து அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக 50 மில்லி அளவு கொண்ட பவுடர் அடங்கிய பாட்டில் ரூபாய் 3130 விற்பனை செய்யப்பட்டு வருவதும் அதிகாரிகளுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் தாய்ப்பால் அடங்கிய பாட்டில்கள் பவுடர் வடிவிலாக பாக்கெட்டுகளாலும் அங்கு வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் என்பவருக்கு விளக்கம் கேட்டு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். விசாரணையும் முதல்கட்ட விசாரணை என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெங்களூரில் இருந்து பாட்டிலில் அடைக்கப்பட்ட அந்த தாய்ப்பால் மற்றும் பாக்கெட் பவுடர் வடிவிலான பாக்கெட்டுகள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.